ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம ஆயிலி ஸ்கின்க்கான ஒரு ஃபுல் ஃபேஸ் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போலாம் வீடியோஸ் போகிறேனோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டெப் வந்து கிளென்சிங்க்கு நான் இன்றைக்கி ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ஒரு காட்டன் பேடில் இல்லாட்டி ஒரு காட்டன் பாலில் வந்து ஃபுல்லாக ரோஸ் வாட்டரை டிப் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுரும். இல்லாட்டி மேக்கப் ஏதாச்சும் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆயில் போட்டு இந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். இப்போ வந்து பீல் ஆஃப் மாஸ்க்கு நம்ம இன்றைக்கி ஆயிலி ஸ்கின்க்கான ஃபேஸ் கேர் ரொட்டீன் பார்க்கறதுனால தான் இந்த செகண்ட் ஸ்டெப் வந்திருக்கு. மோஸ்ட்லி வந்து நோஸ் ஏரியாஸில் அண்ட் இந்த இடம் அந்த இடத்துல மட்டும்தான் வந்து நிறையா பிளாக் ஹெட்ஸ் இருக்கும். அதனால பீல் ஆஃப் மாஸ்க் வந்து நம்ம அந்த இடத்துல மட்டும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பீல் ஆஃப் மாஸ்க் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, எந்த பிராண்டோடது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க ஆயிலினஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிரும். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஒயிட் ஹெட்ஸ் இல்லாட்டி பிளாக் ஹெட்ஸ் இருக்கோ அங்கங்கெல்லாம் நீங்கள் வந்து இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா பீல் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து இது நல்லா காஞ்சிடுச்சு. இது நம்ம பீல் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பீல் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போவே நம்ம நோஸ் ஏரியாஸில் இருந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே போயிடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் என்னன்னு இப்போ ஸ்க்ரப்பிங்க்கு வந்து ஒரு எம்டி பவுலில் ஆரஞ்சு பீல் பவுடரோட ஸ்க்ரப்பிங் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி ஆரஞ்சு பீல் பவுடர் எப்படி பண்ணுறது, ஸ்க்ரப்பிங் பவுடர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐகார்ட்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இது கூடயே வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரீமியாக வேணுமோ அந்த அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் ஆரஞ்சு பீல் பவுடருக்கு வந்து 3 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த அளவுக்கு தான் அதோட கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்க்ரப்பை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி லைட்டாக மசாஜ் பண்ணிடலாம். உங்கள் ஃபேஸில் ஏதாவது பிம்பிள்ஸ் இல்லாட்டி ரேஷஸ் இல்லாட்டி ஏதாச்சும் அலர்ஜி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரப்பிங்கை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. பிம்பிள்ஸ் இல்லைனாலுமே வந்து நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும்.
இப்போ வந்து இதை வந்து 2 கையால் லைட்டாக அப்பர் சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுலாம். ரொம்ப ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு 2 to 3 minutes மசாஜ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க போர்ஸ் எல்லாமே ஓப்பன் அப் ஆகி உள்ளே இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிடும். நம்ம ஃபோர்த் ஸ்டெப் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஃபேஸ் பேக்கு ஒரு எம்டி பவுலில் 1 ஸ்பூன் அளவு ஆரஞ்சு பீல் பவுடர், 1 ஸ்பூன் அளவு முல்தானி மிட்டி பவுடர், அப்புறம் தேவையான அளவு தயிர், இது கூடயே வந்து ஒரு விட்டமின் இ கேப்சியூலை கட் பண்ணி உள்ளேருந்து ஜெல் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். தயிர் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து தயிருக்கு பதிலாக நீங்கள் வந்து ரோஸ் வாட்டரோ இல்லை வாட்டரோ ஆட் பண்ணாதீங்க. அப்படி ஆட் பண்ணால் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. தயிர் தான் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து ஒரு பயங்கரமான ப்ளீச்சிங் எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து ஏதாவது அக்கேஷன் போடுறதுனாலோ இல்லை வேறு எங்கேயாச்சும் வெளியே போகிறதுனாலோ காலையில் இந்த ஃபேஸ் பேக் மட்டுமே அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபேஸ் பேக்கை ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஆரஞ்சு பீல் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆரஞ்சு பீல் பவுடரில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ அது நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே யூத்ஃபுல்லாகவும் பிரைட்ஃபுல்லாகவும் வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் இருக்க போர்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் அப் பண்ணிவிடும். பிளாக் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட்டு வந்து முல்தானி மிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம ஃபேஸ் ரொம்பவே கிளென்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆயிலி ஸ்கின்க்கு முல்தானி மிட்டி ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஆயில்னஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுரும். அடுத்து வந்து தயிர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது ஒரு பயங்கரமான ப்ளீச்சிங் எஃபெக்டாக ஒர்க் ஆகும். நம்ம பார்லரில் போய் ப்ளீச் பண்ணுற எஃபெக்ட் கொடுக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இந்த ஃபேஸ் கேர் ரொட்டீனை வந்து வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசருக்கு நான் இன்றைக்கி ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட்லேருந்து எந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வேணால் எடுத்துக்கலாம். எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்போட இந்த ஃபேஸ் கேர் ரொட்டீனை நான் இன்றைக்கி முடிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருக்கிறேன் வச்சுக்கிறேன் இல்லாதே வரைஞ்சிக்கிறான். நீங்க கெஸ்ட் போலாமா?